السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن للمساجد أوتادا الملائكة جلساؤهم إن غابوا يفتقدونهم وإن مرضوا عادوهم وإن كانوا في حاجة أعانوهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான வாழ்வை, நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவமனையின் செலவினங்கள், துன்பங்கள் இல்லாத நல்வாழ்வை நம் கடைசி மூச்சு வரை நம் அனைவர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்கிற, ஹஜ்ஜு செய்கிற, உம்ரா செய்கிற நல்வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்குவானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த எல்லா மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பள்ளிவாசல், இறை இல்லங்கள் உண்மையில் நம்பிக்கையாளர்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தரக்கூடிய இடங்கள். எனவேதான் மனதிற்கு ரொம்ப நெருடலாக இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை மனதை போட்டு உலட்டி கொண்டிருக்கிறது என்று சராசரி ஒரு முஸ்லிம் கருதுகிற பொழுது, ஈமானின் வெளிப்பாடாய் அவர் ஒதுங்குகிற இடம் நிச்சயமாக பள்ளிவாசலாக மட்டும்தான் இருக்க முடியும். அங்கே போனால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். இறை இல்லத்தில் அமர்ந்து அங்கே அல்லாஹுவை நினைத்து அவனை தஸ்பீஹ் செய்வதன் மூலமாக நம்முடைய இந்த நெருக்கடியிலிருந்து நிச்சயம் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையில் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமானது அல்ல. உலகத்தில் வாழுகிற பல் சமயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டு தலத்தை நாடி செல்வது, தேடி செல்வது, அமைதியை தேடி, ஆறுதலை தேடி, ஒரு ஆசுவாசத்தை நாடித்தான் போகிறார்கள். எல்லா மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களும் அப்படித்தான். ஆனால் இஸ்லாம் மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கக்கூடிய மாண்புகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் பள்ளிவாசல் என்பது நம்முடைய வீடுகளை போன்று, நாம் கட்டியிருக்கக்கூடிய பங்களாக்களை போன்று செங்கல், கல், சிமெண்ட், இன்னும் சுண்ணாம்பு சேர்ந்த கலவையினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்று. ஆனால் அதையும் தாண்டி ஆத்மார்த்தமான இறைவனின் தொடர்பை ஏற்படுத்தி தருகிற முக்கியத்துவமான இடம் பள்ளிவாசல் என்பதை முஸ்லிம்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவேதான் நபிகளின் ஹதீஸிலே இப்படி ஒன்று வந்திருக்கிறது: இன்னலில் மசாஜிதி அவுதாதா, பள்ளிவாசலுக்கென்று சில முளைக்குச்சிகளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். முளைக்குச்சி என்றால் என்ன என்று புரிகிறதா?
ஒரு இடத்திற்கு போகிறோம், ஒரு டென்ட் அடிக்க வேண்டும். டென்ட் அடிப்பதற்கு முன்பாக முதலிலே அங்கே முளைக்குச்சியை நட்டுவார்கள். அதுதான் அந்த டென்ட்டை தாங்கி பிடிக்கக்கூடியது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், பாருங்கள், பள்ளிவாசலுக்கென்று சில முளைக்குச்சிகள் இருக்கிறது. நம் புரிதலுக்கு சொல்வதானால் சில தூண்கள், அவர்கள்தான் மஸ்ஜிதினுடைய தூண்களாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதிலே ஒன்று சேர்வதை அவர்கள் பிரியப்படுகிறார்கள். பள்ளிவாசலிலே ஒன்றிணைவதை அவர்கள் ஆசிக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற அந்தஸ்து, அவர்களை மலக்குமார்கள் பார்க்கிற பார்வை என்ன என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் மலாயிகத்து ஜுலஸாஉஹும், அவர்களின் கூட்டாளிகள் மலக்குமார்கள். பள்ளிவாசலில் ஒன்று சேருவதை நேசிக்கக்கூடியவர்கள், பள்ளிவாசலின் அஸ்திவாரங்களாக இருக்கக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களின் கூட்டாளிகள் யார் என்றால் மலக்குமார்கள். ஒரு கூட்டாளி ஒருவர் இல்லை என்றால் இன்னொருவர் தேடுவார் இல்லையா? இவர் எங்க போனார், நம்முடைய நண்பர் இன்னைக்கு வரலையே, இன்னைக்கு முழுக்க அவரை பார்க்கவே இல்லையே என்று தேடுகிற வழக்கம் இருக்கிறது. அவருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் போய் நிற்கக்கூடிய, உயிர்காப்பன் தோழன் என்றானே தமிழிலே, அவருக்கு ஏதாவது ஒரு சங்கடம் என்றால் போய் நிற்கக்கூடிய ஒரு தன்மை, இதுவெல்லாம் கூட்டாளி இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை. பாருங்கள், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த மக்களின் கூட்டாளி மலக்குமார்கள். இன் காபு யஃப்தகிதூனஹும், அவர்கள் எங்காவது மறைந்து போனால், ஒரு வக்துக்கு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்றால் மலக்குகள் தேடுவார்களாம். எங்கே காணவில்லை, நம்முடைய கூட்டாளிகளை எங்கே காணவில்லை என்று மலக்குகள் தேடுவார்களாம். வ இன் மரிது அதுஹும், அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு விட்டால், அவர்கள் வீட்டிலே முடங்கி போய்விட்டால், அவர்களை நலம் விசாரிக்க யார் போகிறார்களோ இல்லையோ மலக்குகள் போவார்களாம். மலக்குகள் போய் அவர்களை நலம் விசாரிப்பார்களாம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை என்று ஒரு காரியத்திலே இறங்கி அவர்கள் செயல்பட்டால் அதற்கு உதவியாளர்களாக மலக்குகள் வந்து நிற்பார்கள். இது யாருக்கு தரக்கூடிய அங்கீகாரம் என்றால், இறையில்லத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், இறையில்லத்தினுடைய முளைக்குச்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தரக்கூடிய அங்கீகாரம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் பள்ளிவாசலில் ஒன்று கூடுவதை சஹாபாக்கள் நேசித்தார்கள். வேற ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல, அல்லது ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல, அல்லது வேறு ஏதாவது ஒரு பொது இடங்களிலே ஒன்று கூடி அளவலாவிக் கொள்வதை விட மஸ்ஜிதுகளில் ஒன்று கூடுவதை சஹாபாக்கள் நேசித்தார்கள், அதை முதன்மைப்படுத்தினார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அறிவிப்பாக பதிவாக இருக்கிறது. ஸைத் இப்னு சாபித், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி, 3 பேரும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்களாம். உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க உட்கார்ந்து இருக்கிற நேரம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. பேசிக்கிட்டு இருந்த 3 பேரும் நிப்பாட்டிட்டாங்க பேச்சை. நபியை பார்த்தவுடன் அப்படியே மௌனமாகி விட்டார்கள். வந்த நபி அவங்க கூட வந்து 4வது நபராக உட்கார்ந்துக்கிறாங்க. என்ன ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, நான் வந்தவுடனே அப்படி அமைதியாட்டீங்களா என்ன? 3 பேரும் சொன்னாங்களா, இல்ல எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தம், ஒருவர் துவா செய்வார், இன்னும் 2 ஆமீன் சொல்லுவார், மறுபடியும் இன்னொரு துவா செய்வார், மிச்சம் இருக்கிற 2 ஆமீன் சொல்வார். இப்படி நாங்கள் இந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இறையருளை வேண்டி அல்லாஹ்விடத்தில் எங்கள் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம் தானே, இறை இல்லத்தில் செய்ய வேண்டிய காரியம் தானே, இது ஒன்றும் மறைப்பதற்குரியது அல்லவே, செய்யுங்க, நானும் உங்களுக்காக ஆமீன் சொல்றேன்னு சொன்னாங்க. நானும் உங்களுக்காக வேண்டி ஆமீன் சொல்கிறேன், சொல்லுங்கள். இப்போ ஒரு சஹாபி துவா செஞ்சார், அவருக்காக வேண்டி நபிகளும் சேர்ந்து மற்ற 2 சஹாபாக்களும் ஆமீன் சொல்கிறார்கள். 2வது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்க, அவங்களுக்காக வேண்டி மற்ற 2 சஹாபாக்களும் நபியும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். 3வது தவணை அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய முறை அது வந்த உடனே அபூ ஹுரைரா ஒத்த வார்த்தையில துவா முடிச்சுட்டாங்க, வள தொலைதொல்லாம் இல்லை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மா ஸஅலக ஸாஹிபய்ய வ அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் இப்படி ஒரு கோரிக்கையை பிரார்த்தனையின் வழியாக வைக்கிறேன். இதுவரை இவ்வளவு நேரம் என் 2 தோழர்களும் நண்பர்களும் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா நான் ஒன்று கேட்கிறேன், இல்மன் லா யுன்ஸா, மறக்காத கல்வி ஞானத்தை எனக்கு கொடு. நான் என்ன படித்தாலும் மறக்கக்கூடாது, என் மனதிலே ஆள் மனதிலே பதிந்து விட வேண்டும்.
மறக்காத கல்வி ஞானத்தை கொடு. இன்னைக்கு மறதி என்பது ஒரு தேசிய நோயாக மாறி போனது, அது வேற விஷயம். நல்ல விஷயத்தை மறக்குதல் ஆகாது. நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அது மனதிலே தேக்கி வைக்க வேண்டும். மறக்காத கல்வி ஞானத்தை கொடு என்று கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சேர்ந்து ஆமீன் சொன்னாங்க. மற்ற 2 சஹாபாக்கள் மறுபடியும் யார சொல்ல, மறுபடியும் நாங்க துவா செய்யறோம். என்ன துவா செய்ய போறீங்க? அபூ ஹுரைரா கேட்ட அதே துவா, வ இல்மன் லா யுன்சா, மறக்காத கல்வி எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபகக பிஹா அல் குலாமு தௌசி, இந்த தௌஸ் என்ற குடும்பத்தை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்த அபூ ஹுரைரா இந்த விஷயத்திலே உங்களை விட சமயோஜிதமாக முந்திக் கொண்டு அதி அற்புதமான பிரார்த்தனையை செய்து விட்டால் அந்த சிறப்பும் அந்த சிறப்பு குணமும் அந்த தன்மையும் அல்லாஹ் அவருக்கு தனிப்பட்ட முறையிலே கொடுத்து விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிற நிறைய பாடங்கள் இருக்கிறது. எப்படி துஆ செய்யணும் அல்லாஹ்ட்ட, எந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். ஒண்ணு இதிலே நாம் கவனிக்க வேண்டிய கூடுதல் செய்தி என்னவென்றால், அவர்கள் கூட்டாக சேர்ந்தாலே மஸ்ஜிதில் சேர்கிறார்கள். ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும், ஏதாவது ஒரு தேவையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, உனக்கு இந்த மாதிரியான சங்கடம், இந்த மாதிரியான நெருக்கடி என்பதை பகிர்ந்து பேசுகிற இடம் பள்ளிவாசலாக இருந்தது. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் முறையிட்டார்கள் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். எனவேதான் பள்ளிவாசல் என்பது இறை நம்பிக்கையாளரின் இதய பகுதி. அது பள்ளிவாசல் என்பதான ஆரம்பத்திலே சொன்னேனே, வெறும் அது கட்டிடம் அல்ல, நம்மை ரப்போடு இணைத்து வைக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு இடம் அது. எனவேதான் பள்ளிவாசலுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. பள்ளிவாசலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. ஏன்னா பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிற அனைத்துமே சிறப்பிற்குரியதாக மாறுகிறது. பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சொல்வானாம், இன்னல்லாஹ ல யுனாதி யௌமல் கியாமா, மறுமையிலே அல்லாஹ் அழைப்பான். எப்படி அழைப்பான்? ஐன ஜீரானி, ஐன ஜீரானி, என் அண்டை வீட்டுக்காரனை எங்கே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை எங்கே என்று அல்லாஹ் கேட்பானா. நான் கேட்டா சரி, நீங்க கேட்டா சரி, நம்ம எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, நெய்பர்ஸ் இருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அண்டை வீட்டுக்காரரை எங்கே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை எங்கே. மலக்குகள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ், உனக்கு அண்டை வீட்டுக்காரராக வருவதற்கு யாருக்குத்தான் தகுதி இருக்கிறது? உனக்கு பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறதுக்கு யாருக்கு அந்த 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 அருகதை இருக்கிறது? உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், ஐன உம்மருல் மசாஜித், பள்ளிவாசலை பராமரித்த, பள்ளிவாசலை நிர்வகித்த அந்த பராமரிப்பாளர்கள் தான் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள். பள்ளிவாசலை பராமரிப்பவர்களுக்கு அல்லாஹ் தருகிற அந்த மகுடத்தை பார்க்க வேண்டும். உலகத்தில் அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான், அதெல்லாம் தட்டி விட்டுற வேண்டியதுதான். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கிரேடு, அந்தஸ்து, ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் என்னவென்றால், நீங்கள் என் இறை இல்லத்தை பராமரிக்கிறீர்கள், அதற்கு ஏதாவது ஒன்றென்றால் ஓடி வந்து செய்கிறீர்கள், என் இறை இல்லத்தின் பராமரிப்பிலும் அதை நிர்வகிப்பதிலும் திறம்பட செயலாற்றுகிறீர்கள். நீங்கள் யாரும் கிடையாது, எனக்கு நெருக்கமான என் அண்டை வீட்டுக்காரர்கள். நான் உங்களை தேடுவேன், நாளை மறுமையில் உங்களை தேடுவேன், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று நான் பார்ப்பேன், உங்களை என் பக்கத்தில் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். வேற ஏதாவது ஒரு கம்பெனியவோ அல்லது வேற ஏதாவது நல்ல பணம் புழங்கக்கூடிய இடத்தையோ நிர்வகிப்பவரை பார்த்து அல்லது வேறு ஏதாவது விஷயங்களை நிர்வகிப்பவர்களை பார்த்து இந்த ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. இறை இல்லத்தை பராமரிப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். எனவேதான் இறையில்ல பணியாளர்கள், இறையில்ல பராமரிப்பாளர்களுக்கென்று ஒரு சில பாயிண்ட்ஸை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்தான். இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர்களுக்கு இருக்க வேண்டும், இந்தந்த தன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், இறை இல்லத்தை பராமரிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும். வ அகாமஸ் ஸலா, மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ ஆத ஸகா, ஜகாத்தை முறைப்படி பேணி கொடுக்க வேண்டும். அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட், இறை இல்ல பராமரிப்பாளர்களின் முக்கிய பாயிண்ட்ஸ் அல்லாஹ் சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அவங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் அவர்கள் பயப்பட வேண்டும். அவர் இதை சொல்லி விடுவாரோ, இவர் இப்படி பேசி விடுவாரோ, இப்படி ஆகிவிடும், எந்த கான்செப்டும் வேண்டாம், எந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வகிக்கும் பொறுப்பு பதவி என்பது மேலானது, அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. எனவே உங்கள் ஆள் மனதில் இருக்க வேண்டிய எண்ணம் இறையச்சம், அவ்வளவுதான். இதை அளவுகோலாக வைத்து நீங்கள் இந்த பணியை செவ்வனே செய்யுங்கள்.
சிறப்புடன் செய்யுங்கள், இறை உதவி உங்களோடு சேர்ந்திருக்கும் என்று அல்லாஹ் சொன்னார். அன்புக்குரியவர்களே, பள்ளிவாசலை பராமரிப்பவர்களை பார்த்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்கிறான் அல்லாஹ். அடுத்து வாருங்கள், பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வருகிறீர்கள், உங்கள் தேவைக்கு எத்தனையோ நடை நீங்கள் நடந்திருப்பீர்கள், கால் கடுக்க நடந்திருப்பீர்கள், கால் கடுக்க நின்றிருப்பீர்கள். ஆனால் இறை இல்லத்தை நோக்கி நீங்கள் நடந்து வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் நன்மையை அல்லாஹ் தருகிறான், ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மையை தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிலும் ஒரு நன்மை உங்களுக்கு எழுதப்படும், ஒரு பாவம் உங்களிடத்திலிருந்து அடிக்கப்படும். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது ஹதீஸிலே, பஷ்ஷிரில் மஷாஈன ஃபித் துலம் இலல் மசாஜித் பின் நூரி தாமி யௌமல் கியாமா. அதிகாலை இருள் சூழ்ந்திருக்கிற நேரம், அந்த நேரத்தில் ஒரு தொழுகை உண்டு, அந்த தொழுகைக்கு பெயர் தான் ஃபஜர். அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலே பள்ளிவாசலுக்கு ஒருவர் இருட்டிலே நடந்து இறை இல்லத்தில் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருட்டில் நடந்து வந்த இவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே தன் பேரொளியை கொடுப்பான், தன் பேரொளியை கொடுப்பான். வேற எந்த நோக்கத்துக்கும் வரல, அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், நிக்கணும், தொழணும், கொஞ்ச நேரம் நான் நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடந்து வந்தார் பள்ளிக்கு. அல்லாஹ் சொன்னான், நாளைக்கு இவருக்கு தன் பேரொளியை கொடுத்து அழகு பார்ப்பான் என்றார்கள் ஹூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்தில், பள்ளிக்கு பக்கத்தில் வீடு கிடைத்தால் நல்லது என்று நாம் நினைக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க பள்ளிவாசலுக்கும் உங்க வீடுக்கும் கொஞ்சம் தூரம் இருந்தா நல்லது, கொஞ்சம் தூரம் இருந்தால் நல்லது. அப்படி என்றால் வீட்டை பக்கத்திலே வைத்தவர்கள் என்றால் அபாக்கியசாலிகளா கிடையாது. கூடுதல் சிறப்பை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கொஞ்சம் தூரம் இருந்தால் நீங்கள் கூட 4 எட்டு எடுத்து வச்சு நடப்பீங்க. அப்படி நடக்கிற பொழுது ஒவ்வொரு எட்டுக்குமான நன்மையை உங்களால் பெற முடியும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். 2, பள்ளிவாசலை கட்டி கொடுத்தால், பள்ளிவாசலுக்கான செலவினங்களிலே கொஞ்சம் நாம் பங்கெடுத்துக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? எவர் பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு செங்கல் வாங்கி தருகிறாரோ, அல்லது சிறிதோ பெரிதோ ஏதோ அதை கட்டுமான பணியிலே, அதை மராமத்து பணி செய்யக்கூடிய பணியிலே தன்னுடைய பொருளாதாரத்தை போடுகிறாரோ, பெருமானா சொன்னார்கள், அதற்கு பகரமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் அவருக்கு ஒரு வீட்டை கொடுப்பான் சொர்க்கத்தில். இங்க ஒரு வீடு வாங்குறதே படாத பாடா இருக்குது. மேலகீழ போய் நாம் துடித்து போகிறோம். பல நேரங்களில் எத்தனையோ லட்சக்கணக்கான நபர்களின் கனவு ஒரு சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும் என்பது இல்லையா? வருடக்கணக்கில் தலைமுறையாக வாடகை வீட்டில் வாழ்பவர்களிடத்தில் போய் கேளுங்கள், உங்கள் ஆசை என்ன? எப்படியாவது மௌத்துக்கு முன்னாடி ஒரு சொந்த வீட்டை வாங்கி அதுல ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போயிடணும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு சொந்த வீடு சொர்க்கத்தில் வேண்டும் என்றால் இங்கே பள்ளிவாசலான அல்லாஹுவின் வீட்டுக்கு நீங்கள் உதவியாளராக இருங்கள். அதை கட்டி கொடுப்பதற்கு, அதை மராமத்து பணி செய்வதற்கு, அதனுடைய பராமரிப்புக்கு உங்கள் பொருளாதாரத்தை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வீட்டை தருவான் சொர்க்கத்திலே. 3, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தொடர்கிறார்கள், பள்ளிவாசலை நீங்கள் சுத்தம் செய்தால், சுத்தம் செய்யத்தான் பணியாளர் இருக்கிறாரே, அதற்கென்றுதான் நாம் ஒருவரை ஊதியம் கொடுத்து வேலையிலே நியமித்திருக்கிறோமே, யோசிக்க வேண்டாம். பள்ளிக்கு வந்தீர்கள், ஏதோ சில உங்கள் கண்களில் படக்கூடிய சில அழுக்குகள், தூசுகள் அல்லது ஏதாவது சில காகிதங்கள் கீழே குனிந்து நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்தினீர்கள். உங்களுடைய மொத்த அந்த உங்களுக்கான அந்த வெயிட்டை எல்லாம் தூக்கி இறக்கி வச்சுட்டு, இது அல்லாஹ்வின் வீடு, வேறு யார் வீடும் கிடையாது. இதை இறையில்லம் என்பது யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாத இடம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிமையான இடம். எனவேதான் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விற்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹத, அங்கிருந்து கொண்டு அவனை தவிர்த்து வேறு யாரையும் நீங்க அழைக்க கூடாது. அல்லாஹ்வை மட்டுமே அழைக்கக்கூடிய, அவனிடத்தில் மட்டுமே கையேந்தக்கூடிய இடம் இது அப்படின்ற செய்தியோட சேர்த்து இதுல வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாதுன்றான் அல்லாஹ். இது எங்க அத்தா இடம், எங்க மாமா வக்ஃப் செஞ்ச இடம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திலே வைத்துக்கொண்டு உரிமை எல்லாம் இங்கே கொண்டாட முடியாது. இது இறை இல்லம், அல்லாஹ்விற்கு சொந்தமானது. எனவே அல்லாஹ்வின் வீட்டிலே நீங்கள் கீழே குனிந்து ஒரு பொருளை அப்புறப்படுத்தினீர்கள் என்றால் பெருமானார் உங்களுக்கு தரக்கூடிய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்திலே ஈமான் பிரகாசமாக இருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே இறை நம்பிக்கை அப்படியே தகதகவென்று ஒளிமயமாக பேரொளியோடு மின்னிக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமானார் சொன்னார்கள். ஒரு வயதான பெண்மணி, மஸ்ஜித் நபவியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் பெண்மணி, அந்த அம்மா மௌத்தாகி போயிட்டாங்க. இறந்தது ராத்திரி நேரம். ரசூலுல்லாவை ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், நம்மளே தொழுகையை அடக்கம் பண்ணிடலாமேன்னு சொல்லி சஹாபாக்கள் அடக்கம் பண்ணிட்டாங்க.
மறுநாள் எப்போதுமே பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய அந்த அம்மா பள்ளிவாசல்ல காணோம். ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்க, நபியே நேத்து ராத்திரி அந்த அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹ் அப்படி கடந்து போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க சஹாபாக்கள். நபி கேட்டாங்க, ஏன் என்னை எழுப்பலன்னு கேட்டாங்க. அந்த அம்மா வஃபாத் ஆனதற்கு ஏன் எனக்கு செய்தி சொல்லவில்லை, ஏன் ஜனாசாவிலே பங்கெடுக்க எழுப்பவில்லை? யார சொல்ல, கூற்ற பெண் தானே, ஒரு விதமான பார்வை இருக்கும். அவர் மோதினார் தானே, பள்ளிவாசல பராமரிப்பு செய்யக்கூடிய தோட்டி தானே அப்படின்னு ஒரு விதமான இழிவான பார்வை இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த பார்வைக்கு சம்மட்டி அடி கொடுக்கிறார்கள். அப்படி நினைத்து சொல்கிறார்கள், கூற்ற பெண்மணி தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள், முகம் கோபத்தால் சிவந்தது. தல்லூனி அலா கப்ரிஹா, எங்கே அடக்கம் செய்திருக்கிறீர்கள் அந்த இடத்தை காட்டுங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தம் காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ் அங்கு போய் ஒருத்தர் குழிக்குள்ள ஜனாசா முடிஞ்சு தொழுகையெல்லாம் முடிஞ்சு நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த கபருக்கு மேல நின்று பக்கத்துல இருந்து அந்த பெண்மணிக்காண்டி துவா செய்து தொலை வைத்தார்கள். அவர்களுக்காக மன்னிப்புக்காக அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்கன்னா அது அந்த பெண்ணுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு அல்ல, அந்த பெண் செய்த வேலைக்கு அல்லாஹ்வின் தூதர் கொடுக்கிற மரியாதை. இத்தனை ஆண்டுகள் மஸ்ஜிதை கூட்டி பெருக்கினார்கள், மஸ்ஜிதுக்காக வேண்டி தொடப்பத்தை கையில் ஏந்தினார்கள், மஸ்ஜிதிற்காக வேண்டி வந்து அவர்கள் சுத்தம் செய்து கொடுத்தார்கள். இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை, அவனுடைய நேரடி மன்னிப்பை இந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டும். எனவேதான் நான் நேரடியாக களத்துக்கு வந்துட்டேன். நாங்க சொல்லாங்க, பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் உடனடியாக பார்த்து குனிந்து எடுத்து போடுவதற்கு எந்த தயக்கமும் வேண்டாம். அதன் மூலமாக நம்முடைய அங்கீகாரம், நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயர்கிறது என்பதை சொல்லி தந்தார்கள். மஸ்ஜிதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டீங்க, தொழுகைக்கு இக்காமத்துக்கு 10 நிமிஷம் சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தினால நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் மகத்துவமானது, நீங்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அதை விட மகத்துவமானது. நீங்க எதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கீங்க? ஏதாவது 4 ரூபா கிடைக்கும்னா, அல்லது வேறு ஏதாவது வியாபார வாய்ப்புகள் அமையும் என்றா, அல்லது வேறு ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும் என்ற கிடையாது. 4 ரக்காயத் தொழணும், அவ்வளவுதான். நீங்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதும் சிறப்பானது, நீங்கள் இருக்கும் இடமும் சிறப்பானது. எனவே நீங்கள் 10 நிமிடம் அல்ல 10 மணி நேரம் அப்படி அமர்ந்திருந்தாலும் ஒவ்வொரு செகண்டுக்கும் அல்லாஹ் உங்களுடைய கணக்கிலே நன்மை எழுதி கொண்டே இருப்பான். நன்மை மட்டும் அல்ல பெருமக்களே, மலக்குகள் நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் எனக்காக வேண்டி பெயர் சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், உன் இல்லத்திலே உன்னை வணங்க வேண்டி எதிர்பார்ப்போடு ஆனந்தத்தோடு காட்சி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம ஃபில்லாஹ், அல்லாஹும்ம ரஹம், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு, யா அல்லாஹ் இவர் மீது அருள் கொடு, இவருக்கு ரஹமத்தை கொடு, இவருக்கு பரக்கத்தை கொடு என்று மலக்குகள் துஆ செய்வார்கள். காரணம், அவர் அமர்ந்திருக்கும் இடம் மகத்துவமானது. எனவேதான் பள்ளிவாசல்ல ஒழுக்கமா அமர்ந்திருக்கணும்னு சொல்றோம். காலை நீட்டிக் கொண்டு அமர்ந்திருப்பது ஒரு விதமான நிலையிலே பள்ளிவாசல் அதனுடைய ஹுர்மத்தை, அதனுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தும் விதத்திலே அமருவது, உட்காருவது, பேசுதல் இதுவெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இப்ப எதிர்பார்த்து பள்ளிவாசலில் அமர்ந்தாலும் நன்மை. நபிகள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நிழல் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் சிலருக்கு நிழலை தருவான். அந்த நிழல் தருகிற நபர்களில் ஒருவர் உண்டு. அவர் யார் தெரியுமா? கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளிவாசலோடு உள்ளத்தை இணைத்துக் கொண்டவர். பள்ளிவாசல்ல இருந்து போனார்னா அடுத்து எப்போ பள்ளிவாசலுக்கு வருவோன்ற எண்ணத்துல போவார். எப்படியாவது அசர்த்து முடிச்சா போதும், வெளியே போயிடலாம் அப்படின்ற சிந்தனை கிடையாது. அடுத்து போனால் எப்பொழுது திரும்பி வருவோம், அடுத்த வக்து, அடுத்த நேர தொழுகை எது என்ற எதிர்பார்ப்பிலேயே அவருடைய நேரமும் காலமும் கழியும். பள்ளி, அவர்தான் பள்ளியை விட்டு வெளியே போகிறார், ஆனால் அவர் உள்ளமெல்லாம் பள்ளிவாசலோடு தான் தொடர்பில் இருக்கிறது. இவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்து, மதிப்பு என்னவென்றால் அரிசின் நிழலை கொடுத்து அவருக்கு அழகு பார்க்கிறான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலையை தீர்த்து கொடுக்கிற இடமாக பள்ளிவாசல் இருக்கிறது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது, அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. கவலையோடு கஷ்டத்தோடு முகம் வாடிய முகத்தோடு ஒரு சஹாபி வந்து அமர்ந்திருக்கிறார். பள்ளிவாசல் தான் வந்து அடைக்கலமானார். பெரிய கடன் சுமை இருக்குது, ரொம்ப பெரிய கஷ்டம், கவலை, என்ன செய்யறதுன்னு தெரியல, ரப்பே நீ தான் வழிகாட்டணும்னு சொல்லி வந்து உட்கார்ந்திருக்காரு. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு துஆ சொல்லி கொடுத்தார்கள், நீங்கள் இப்படி செய்யுங்கள், இப்படியான காரியத்தை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். அந்த சஹாபி செய்தார்கள், அவர்களினுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது, கவலை எல்லாம் போனது. கவலையை போக்குகிற அருமருந்தை அல்லாஹ் இந்த கட்டிடத்திற்குள்ளே தான் வைத்திருக்கிறான். நலம் விசாரிக்கும் இடமாக பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இங்கிருந்து தான் கேட்பாங்க, ஏன் அவர் வரல, அவர் ஏன் இன்னைக்கு காணோம்,
என்னாச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை யார சொல்லலாம், போலாமா நம்ம அவர் வீட்டை பார்க்கறதுக்கு? அவரை போய் நலம் விசாரிக்கலாமா? போய் விசாரித்து விட்டு வருவோமா? ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்லுவோமா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் உடன்படுவார்கள். பள்ளிவாசலிருந்து அந்த டீம் அப்படியே போய் அந்த நோயாளியான மனிதரை சந்தித்து நலம் விசாரித்து விட்டு வருவார்கள். இப்போ ஒருவரை காணவில்லை என்றால் தேடும் இடமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. ஒருவருக்கு நோய் என்றால் அதை விசாரிக்கும் இடமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அதே போன்று நிர்கதியோடு கையை பிசைந்து கொண்டு வரக்கூடியவருக்கு உதவும் களமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. உதவும் களமாக எத்தனை சம்பவங்களை அடுக்கி சொல்லலாம். பெருமானார் பள்ளியில் வைத்து எத்தனை உதவிக்கரங்களை நீட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அல்லாஹுவின் பேரருளால் எத்தனையோ மஸ்ஜிதுகள் அந்த தரத்திற்குள்ளே வந்துவிட்டது. எத்தனையோ பள்ளிவாசல்கள் 5 நேர தொழுகை முடிந்து விட்டால் கேட்டை இழுத்து சாத்திவிட வேண்டியதுதான் என்ற சிந்தனையை கடந்து உதவும் களமாக ஒரு மைய புள்ளியாக பள்ளிவாசலை மாற்றி வருகிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய பள்ளியும் உட்பட, இல்லையா? இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த கிஃப்ட். இப்போ உதவும் களமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. வழக்காடும் இடமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வந்து வழக்காடுகிற இடமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. பாருங்கள், அதி அற்புதமான ஒரு செய்தி. இன்னைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்தில் ஒன்று ரவுதத்துல் ஜன்னான்னு சொல்லுவாங்க, சொர்க்கத்து பூங்காவனம். அந்த பச்சை கார்பெட் விரிச்சு அந்த இடத்துல தொழக்கூடிய தொழுகை, அது சொர்க்கத்தில் நின்றதாகத்தான் அர்த்தம். நின்றதை போன்றுலாம் கிடையாது, அது சொர்க்கம் தான். அது சொர்க்கத்தினுடைய துண்டு அப்படியே அல்லாஹ் உலகத்துல வச்சிருக்கான்னா உலகத்திலேயே ஒரு இடம் உண்டு என்றால் அது மதீனாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த அடக்கஸ்தலத்திற்கும் நபிகளின் மெம்பருக்கும் இடைப்பட்ட அந்த துண்டு பகுதி, அது ரவுதத்துல் ஜன்னா மிர் ரியாதுல் ஜன்னா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துண்டில் ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூண் நிறைய தூண் இருக்குது, அதுல ஒரு தூண் உஸ்துவானத்தே தௌபான்னு சொல்லுவாங்க, தௌபாவின் தூண். இன்னொரு பேர் இருக்கு உஸ்துவானத்தே அபூ லுபாபா, அபூ லுபாபாவுடைய தூண். யார் இந்த அபூ லுபாபா, என்ன தௌபா? இந்த வரலாற்றை பின்னால் போய் பார்த்தால் நெகிழ்ச்சியான வரலாறு. ஒரு நீண்ட பெரிய செய்தி நான் சுருக்கமாக தருகிறேன். பனு குறைதா என்ற ஒரு கூட்டம், அவர்கள் நபிகளிடத்திலே முஸ்லிம்களிடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி போய்விட்டார்கள். மீறி போன அந்த ஒப்பந்தக்காரர்களை, அந்த ஒப்பந்தத்தை மீறியதினாலே அவர்களை போர்க்களத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவு. கிளம்பி போகிறார்கள். அவர்கள் எல்லாம் போய் வீடுகளிலே தங்களுடைய கோட்டைகளிலே ஒளிந்து கொண்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளைக்கு மேல ஆகிப்போச்சு. முற்றுகை தொடர்கிறது. இப்ப சமரசம் பேசலாம் என்ற நிலை வருகிற பொழுது அங்கிருந்து அந்த பனு குறைலா யூத குழு, அது அவங்க சொன்னாங்க, நீங்க வேற யாரையும் அனுப்பாதீங்க, எங்க சொந்தக்காரர் அபூ லுபாபான்னு ஒருத்தர் அவனை அனுப்புங்க, அவருக்கு நாங்க என்ன ஏதுன்னு பேசி அனுப்புறோம் என்று சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லுபாபா போக சொன்னாங்க. போக சொல்லும் பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க, நீங்க போய் வேற இன்னும் சொல்ல வேண்டாம், என்ன செய்யணும்னு கேட்டா உங்களிடத்திலே ஒப்பந்தம் போட்டவர் ஸஅத் இப்னு முஆத், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். வேற எதுவும் சொல்லக்கூடாது. இவர் போனாரு, அபூ லுபாபா போய் இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க வந்து ஸஅத் இப்னு முஆத் என்ன சொல்றாங்களோ அது கேட்கணுமாமா. உடனே அபூ லுபாபாட்ட அந்த மக்கள் கேட்டாங்க, பனு குறைலா அந்த கூட்டம், யூத கூட்டம், ஒப்பந்தத்தை மீறிய கூட்டம் கேட்டது. சரி, அவர் சொல்றதை நாங்க கேட்டா எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு திமிர்த்தனமான பதிலை போன்று. அபூ லுபாபாவுக்கு பொறுக்க முடியல. ரசூலுல்லாஹ் வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மீறி கட்டுப்படுத்த முடியாமல் இப்படி கையை வச்சு வேற என்ன அதுதான் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் கத்தில் தான், முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு யோசனை, ஆஹா நபி சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டோமே, கட்டுப்படுங்கள் என்று மட்டும்தான் சொல்ல சொன்னாங்க, நாங்க இப்படி சொல்லி அவரை பயன்படுத்திட்டோமே, அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டோமே, தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக போச்சுன்னு சொல்லி பயந்து நேர ஓடியாந்து மஸ்ஜித் நபவியில ஒரு தூண்ல கயிறை கொண்டு வந்து தன்னையே கட்டிக்கிட்டாரு. கை காலு எல்லாத்தையும் கட்டிப்படி சொன்னாரு, நான் அவுக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், இங்கேயே கிடப்பேன். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த விஷயத்தில் எனக்கு மன்னிப்பு கொடுக்கும் வரை, அல்லாஹ்வும் ரசூலும் என்னை மன்னிக்காத வரை நான் இதிலிருந்து அவிழ்த்துக் கொள்ள மாட்டேன், சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவரே தனக்குத்தானே அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் அவர் அப்படி செஞ்சாரு? நேரம் நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டாமல்ல, செய்யக்கூடாத ஒண்ணு செஞ்சிட்டாரு, சொல்லக்கூடாத ஒண்ணு சொல்லிட்டாரு, நம்மள்ட்ட சொன்னா நம்மளே அதற்கான தீர்வை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கலாமே. சரி, நம்மை விட அல்லாஹ்வை நாடி விட்டார், அவனே தீர்வை திரட்டும். நபி சொன்னாங்க, அவனே தீர்வை திரட்டும்.
இப்படி சில நாட்கள் கழிக்கிறது. ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சு. எதுவும் உண்ணாம குடிக்காம இருந்து இருந்து மனுஷன் அவருடைய உடம்பில் இருக்கிற எல்லா நீர்ச்சத்தும் இறங்கி ஒரு கட்டத்தில் மயக்கப்பட்டு கீழே விழுந்துறாரு. இதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் என்றால் சூரத்து தௌபாவினுடைய ஒரு வசனம், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலுன ஸூஅ பிஜஹாலத்தின் ஸும்ம யதூபுன மின் கரீபின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம். எவர் ஒருவர் அறியாமையினால் ஒரு பாவம் செய்துவிட்டு தான் செய்தது பாவம்தான் என்பதை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கிறாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவான். இது ஒரு ஜெனரலான ஆயத்து தான். ஆனாலும் கூட இது அவர் விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து தான். எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாரும் பாவம் செய்யறோம், எல்லாம் தப்பு செய்யறோம். ஒரு கட்டத்தில் திருந்தி மனம் வருந்தி நான் செய்யறதான் தப்பு ரப்பே, இத்தனை வருஷம் அப்படி பண்ணிட்டேன், நீ மன்னிச்சு தான் ஆகணும் என்னைய என்று தௌபா செய்து விட்டால் நம்மை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ், நிச்சயம் மன்னிப்பான். ஒரு சொன்ன உடனே இந்த வசனம் இறங்கிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னாங்க, இந்த மாதிரி அபூ லுபாபாவுக்கு தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், அவரை அவிழ்த்து போக சொல்லுங்கன்னாங்க. எல்லாரும் வந்து அவிழ்க்க வந்து ரசூலுல்லாஹி அவிழ்க்க வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க. அபூ லுபாபா சொன்னாரு, யாரும் கை வைக்க கூடாது, ரசூலுல்லாஹ் வந்து அவுக்கணும், அப்பதான் நான் போவேன். நபி வந்து என்னை அவிழ்த்து விட வேண்டும், அல்லாஹ் சொன்னதாக நபி எனக்கு சொல்ல வேண்டும், அதுவரை நான் அவிழ்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லுபாபா நீங்கள் செய்த தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டா, உங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டா, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான் என்ற செய்தியை, சுப செய்தி அவருக்கு சொல்லி அவிழ்த்து விட்டதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு பிரச்சனை என்றால், ஒரு வழக்கு என்றால் முதலில் சஹாபாக்கள் போய் நிற்கும் இடம் பள்ளிவாசல். அங்க வச்சு இதற்கான தீர்வை தேடுவோம், இதற்கான விடையை அங்கிருந்து தேடுவோம் என்ற சிந்தனையை சஹாபாக்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டி கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல் என்பது ஒரு மூமினுடைய வாழ்வோடு இத்தனை தூரம் தொடர்புடையது. எனவேதான் பள்ளிவாசல்களை கட்டுகிற பொழுதே அதை எப்படி கட்ட வேண்டும் என்கின்ற வரைமுறையை மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்னைக்கு மஸ்ஜித் நபவி நீங்க போய் பார்த்தா காணக்கண் கோடிதான் வேண்டும், பறந்து விரிந்து காட்சி. வலது பக்கம் பார்க்க அது ஒரு தூரத்துக்கு போகுது, கண்ணு கட்டின தூரம் பள்ளிவாசல் சஃப்பு, இடது பக்கம் கண்ணு கட்டின தூரம் பள்ளிவாசல் சஃப்பு, பின்னாடி பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டம். ஆனால் இதனுடைய துவக்கம் ஒரு சின்ன இடம். அந்த சின்ன இடம் யாருக்கு சொந்தமானது? 2 அனாதை பிள்ளைகளுக்கு சொந்தமானது. சஹில் சுஹைல் அந்த பிள்ளைங்க பேர். பனு நஜ்ஜார் என்ற குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள், வாப்பா அம்மா இல்லாத அனாதை யத்தீமான பிள்ளைகள். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல பள்ளிவாசலுக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்ப சொல்லப்படுது யத்தீமான பிள்ளைகளுக்கு சொந்தமானது, ஆனா கட்டிக்கலாம், அது பார்த்துக்கலாம், பின்னாடி தான் வந்தா அப்படின்ற மாதிரி பேச்சு வருமல்ல. அந்த பேச்சு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல அந்த பிள்ளைகளை கூட்டு வாங்கினாங்க. பிள்ளைகளை கூட்டு வந்தாங்க, எப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்ட போறோம், கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, தாராளமா கட்டிக்கலாம். சரி, இந்த இடத்துக்கு என்ன கிரயம், எவ்வளவு வேண்டும்? 2 பிள்ளைகளும் மனம் திறந்து சொன்னார்கள், நாயகத்தை பார்த்த பிள்ளைகளாச்சே, அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களாச்சே, எவ்வளவு தூரம் அந்த உள்ளத்தில் ஈமான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுப்போம், காசுலாம் வேண்டாம், எங்களுக்கு என்ன காசு, இது அல்லாஹ்வின் இல்லத்திற்காக வேண்டி கேட்கக்கூடியது, நாங்க ஃப்ரீயா தர்றோம், இதற்கு கூலி அல்லாஹ்விடத்தை எதிர்பார்க்கிறோம். ரசூல் சொன்னாங்க, பரவாயில்ல நல்லா போச்சே, சரி காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னு விடல. அப்படி சொல்லக்கூடாது, ஃப்ரீ அதெல்லாம் வேண்டாம், இதற்கென்று ஒரு காசு இருக்குது, இலவசம் என்பதெல்லாம் தேவையில்லை, இதற்கு என்ன காசோ இதற்கு என்ன கிரயமோ சொல்லுங்கள், நான் கொடுத்துதான் இதை கட்டுவேன் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அந்த ஏழை யத்தீமான அந்த சிறுவர்களுக்கு பணம் கொடுத்துதான் அந்த இடம் வாங்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. இப்ப பள்ளிவாசலின் துவக்கமே அடுத்தவருக்கு உரிய இடம் என்றால் ரசூலுல்லாஹ் தூர நின்று வேடிக்கை பார்த்து அதனை உரிய முறையில் தான் செய்திருக்கிறார்கள். இறை இல்லம் தான். நபி நினைத்திருந்தால் நபிக்கான செல்வாக்கு அங்கே பெருகி இருந்தது. யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள், எதுவும் சொல்வதற்கு இல்லை. உரிமைப்பட்டவரே நான் முன் வருகிறேன் தருவதற்கு என்று சொல்லும் பொழுது வேற யாரும் என்ன சொல்ல முடியும்? ஆனால் அந்த இடத்திலும் நபிகள் வரம்பு மீறவில்லை. ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்ற ஒரு மன்னர் இருந்தார், உங்களுக்கு தெரியலாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் ஹாரூன் ரஷீத் பேர் வைக்கிறோம்ல. அப்பாசிய ஹலீஃபாக்களில் முக்கியமான ஒரு மன்னர் அவர். அவருடைய ஆட்சி காலத்திலே அவருடைய ஆட்சி பரப்பளவு மட்டும் உலகத்தின் பகுதியை பெற்றிருந்தது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரர் அவர். பாக்தாதுக்கு போகிறார் ஒரு நாள். பாக்தாதிலே ஒரு பிரம்மாண்டமான மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. அவர் வந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ஒரு யூத பெண்மணி அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா போய் சொல்றாங்க, இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காங்கல்ல, இந்த பள்ளிவாசல் பக்கத்துல என் வீடு இருந்துச்சு முன்னாடி, என்கிட்ட வந்து கேட்டாங்க காசு தர்றோம், அந்த வீட்டை கொடுத்துருமான்னு சொல்லி. நான் மாட்டேன்னு சொன்னேன். எப்படியோ பேசி மொழிவி என்னை சம்மதிக்க வைத்து 2 மடங்கு காசை கொடுத்து என் வீட்டை வாங்கிட்டாங்க. எங்க அப்பா, எங்க தாதா, எங்க குடும்பம் எல்லாம் வாழ்ந்த இடம் அது. இன்னைக்கும் அந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு அப்படியே ஈர்க்குது. எல்லாத்துக்கும் இருக்கும், பிறந்த இடம், வளர்ந்த இடம்,
வாப்பா அம்மா வாழ்ந்த இடம், நம்முடைய மூதாதைகள் வாழ்ந்த இடம். அதை பார்க்கிற பொழுது, அங்கே போகிற பொழுது ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் ஏற்படுகிறது. இது மனிதனின் இயல்பு. அது அந்த அம்மா சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வழியிலே வந்தவர்களாயிட்டே, ஒரு நீத மிகுந்த ஆட்சியாளர் ஆயிடுச்சு. உடனே கத்தரை ஓட்டாங்க ஹாரூன் ரஷீத் பாதுஷா. உலகத்தின் பகுதி ஆட்சிக்கு சொந்தக்கார அதிபதி சொல்கிறார், கேளுங்கள், பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த பெண்ணுக்குரிய இடத்தை கொடுங்கள் என்றார். 2 மடங்கு காசு கூட கொடுத்திருந்தாங்க. அந்த இடத்துக்குரிய காசை விட 2 மடங்கு அதிகம். ஆனா காசை 1 பைசா திரும்பி வாங்கக்கூடாது சொன்னாங்க. இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மன உளைத்தலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கூலி அது திரும்பி வாங்கக்கூடாது. எப்படி அந்த அம்மா வீடு கட்டி கேட்கிறாங்க அந்த மாதிரி கட்டி கொடுக்கணும். ஜாமியா மஸ்ஜித் பிரம்மாண்டமான பள்ளி, இடித்து தள்ள வேண்டும், அதனுடைய ஒரு பாகம் இடிக்கப்பட வேண்டும், அது அடுத்தவர்களுக்கு சேர வேண்டியது. அடுத்தவரின் மனக்குமுறலோடு ஒரு பள்ளிவாசல் எழுந்தால், அந்த இடத்தில் இறைவனை நினைப்பதற்குரிய ஒரு கூட்டம் கூடினால் அங்கே நிம்மதி கிடைக்காது, அங்கே ஆனந்தம் பிறக்காது என்றார்கள் ஹாரூன் ரஷீத். இதுதான் இஸ்லாமிய பண்பு கலாச்சாரம். எந்த சமயமாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்குரிய இடம் என்றால் அங்கே கை வைக்க கூடாது என்பதை ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக நாயகம் தொட்டு நல்லோர்கள் வரை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது. அன்பர்களே, எனவேதான் மஸ்ஜிதை இழக்கிற பொழுது முஸ்லிமின் உள்ளம் அப்படியே குமுறுகிறது. இன்னைக்கு பலஸ்தீனத்திலே இத்தனை மாதம் அந்த மக்கள் உயிரை கொடுத்து ஏன் போராடுறாங்க? தான் சொந்த வீட்டுக்காண்டியா, நிம்மதியா அங்க வாழன்றதுக்காண்டியா? ஒரே ஒரு காரணம், மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்கணும், அவ்வளவுதான். அங்கே அவர்களின் கையிலே சிக்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இறை இல்லம் இது, அல்லாஹ்வை சஜ்தா செய்கிற இடம் இது. இங்கே நிம்மதி வேண்டும், இங்கே ஆறுதல் வேண்டும். இந்த எண்ணத்தோடு தான் இங்கேயும் பல ஆண்டுகள் போராடினோம் பாபரி மஸ்ஜிதிற்கு. ஆனால் நிலை, தங்களிடத்திலே கையில் அதிகாரம், ஆட்சி எல்லாம் இருக்கிறது என்ற உச்ச வரம்பிலே ஒரு சமூகம் நினைத்த, ஒரு சமூகம் வணங்கி வந்த ஒரு இடத்தை அப்படியே அபகரித்து விட்டு இன்னைக்கு வேற மாதிரிலாம் மாறுது. ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்முடைய வீட்டை இழந்தால் நாம் சத்தமிடுவோம், வீட்டிலே வாசலிலே இறங்கி குரல் கொடுப்போம், நாம் யாரையெல்லாம் கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு உதவி தேடுவோம். இப்பொழுது நாம் இழந்திருக்கக்கூடிய இடம் அல்லாஹுவின் இடம், அல்லாஹுவின் இல்லம். அது காபாவை இடிக்க வேண்டி ஆபரஹா வந்தான். வருகிற நேரத்திலே ஒட்டகங்களை பிடித்து வைத்துக் கொண்டான். ஒட்டகங்கள் அப்துல் முத்தலிபுக்கு சொந்தம். அப்துல் முத்தலிப் வந்து ஆபரஹாவிடத்துல என் ஒட்டகத்தை தான் கேட்டாரு. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பில்டிங்கை இடிக்க வந்திருக்கேன், நீங்க எல்லாம் வணங்கக்கூடிய அந்த கட்டிடத்தை இடிக்க வந்திருக்கேன், அதை பத்தி எதுவும் கேட்காம உனக்கு சொந்தமானதை மட்டும் கேட்கறியே, என்ன நியாயம் கேட்டான். அப்துல் முத்தலிப் அழகாக சொன்னார், இந்த ஒட்டகம் எனக்கு சொந்தம், நான் தான் கேட்டாக வேண்டும், அந்த கட்டிடம் எனக்கு சொந்தம் இல்லை, உரிமைப்பட்டவன் கேட்பான். காபா எனக்கு சொந்தம் இல்லை, அது உரிமையானவன் இறைவன், அவன் கேட்பான். அல்லாஹ் கேட்டான், அந்த கேள்விக்கு பதில் சொன்னான், அபாபீலை அனுப்பிவிட்டான். அபாபீல்கள் வருமோ என்ற அச்சம் இருக்கிறது, அபாபீலை தர வேண்டும் என்ற பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹ்வை சஜ்தா செய்த இடத்திலே, அல்லாஹ்வை தொழுது வணங்கிய இடத்திலே நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதற்குரிய நீதமான நேர்மையான ஒரு நல் முடிவை நிச்சயம் ஏற்படுத்துவான். அதை நம்முடைய காலங்களிலே பார்க்கலாம். வல்ல அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.